ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். அது என்ன சார் புதுசாக போன வருஷம் தானே வந்து சனிப்பயிற்சி திருப்பியும் அப்படின்னா எஸ், இது சனிப்பயிற்சி நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், அதாவது பஞ்சாங்கத்தில் 2 விதம் இருக்குல்ல, வாக்கியமாக எழுதுவோம், திருக்கணிதம். வாக்கியம் என்றது தான் பழைய முறை, முருகப்பெருமான் வாயால் சொல்லி கேட்டு வந்த முறை தான் வாக்கிய முறை. திருக்கணிதம்ன்றது புதுசாக அந்த கணிதத்தை திருத்தி எழுதுனது தான் திருக்கணிதம். நம்ம இப்போ இருக்க நிறைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுக்கு வெளியே, இல்லை மெயினாக சவுத் இந்தியாவுக்கு வெளியே உலகெங்கும் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, சரிங்களா? இருந்தாலும் ஒன்றும் பழைய முறைகள் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க ஜாதகம்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் வச்சு தான் எழுதுகிறோம். ஒன்று. செகண்டு, கோவில்கள் மெயின் சனி பகவான்னா யார், திருநள்ளாறு கோவில்கள், இந்த வழக்கங்கள் எல்லாமே வாக்கியம் வச்சு தான் நிறைய ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா சனி பயிற்சிகளையும். மூணாவது, சில ஊர் மக்களுக்கு சில ஜியோகிராஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், அந்த ஜியோகிராஃபியை பார்க்கும்போது சில பேருக்கு வாக்கியம் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நிறைய மக்கள் நம்ம சேனலில் கேட்டதுனால வாக்கியம் படி இருக்கிற சனி பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுமே பார்ப்பேன். இப்போ வாக்கியத்துக்கானதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது கேட்கவா வேணும்? இந்த வீடியோ வரும்போதெல்லாம் ஒரு வருஷம் பார்த்தா பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்கோம். அஷ்டம சனி, சரிங்களா? அஷ்டம சனி கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதுக்குன்னு எல்லா விஷயமானா அப்படி இல்லை, பெரும்பாலும் சில பாதிப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கான பரிகாரங்கள் ஃபாலோ பண்ண தப்பிச்சுக்கலாம். ஓகே, முதல்ல நல்ல விஷயங்கள் என்னென்னு நம்ம பார்த்துருவோங்க. அப்போ தான் ஒரு பூஸ்டர் போகிறோம் நம்மளுக்கு. என்னென்னா, முயற்சி உடையான் இகழ்ச்சி அடையான். முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது. பர்சனலோ ப்ரொஃபஷ்னலோ, வேலையோ பிஸ்னஸோ, கல்யாணமோ குழந்தையோ, எதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் அந்த முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது. அதனால் தாராளமாக ட்ரை பண்ணலாம், வின் பண்ணிக்கிட்டே வருவீங்க. இது ஒன்று. அடுத்து, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லா டைம் இருக்குது. அதாவது ஐயா காசே இல்லை எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா, சாப்பிட்றோம், வீடு இருக்குது, துணிமணி இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வருமானம் வருதில்ல, கிடைக்கிற வருமானத்தில் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சா சேருங்க. 100 ரூபாய்க்கு என்ன வரும்னா ஒரு சின்ன வெள்ளிக்காயின் வரும் 100 ரூபாய்க்கு. அதையாவது எடுங்க, வாங்கி சேர்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு விஷயத்தை தொட்டுட்டிங்கன்னா அது அப்படியே எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெள்ளிக்காயினா வாங்க அடுத்த தங்கக்காயின் வாங்குவீங்க, அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நகைகளோ லேண்டோ வாங்கிக்கலாம். கடன் வாங்காமல் வாங்கணும். இருக்கிற பணத்தை வச்சு கடன் வாங்காமல் வாங்கினீங்கன்னா ஜெயிச்சிருக்கு. இது தாண்டி யாராவது இப்போ ரொம்ப மென்டல் ப்ரெஷரில் இருப்பாங்க. ஆக்சுவலாக சிம்மம் என்ன நடக்கும்னா, அஷ்டம சனியத்தில் மென்டல் ப்ரெஷரில் இருப்பாங்க. யாராவது கிடைக்க மாட்டாங்களா, நான் புலம்ப முடியாதா அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா சிம்மம் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய வீக்னஸை காட்ட மாட்டாங்க, அவங்க கஷ்டத்தை காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாருன்னா கிடைக்க மாட்டாங்கன்னா, நம்பிக்கையான ஆள் யாருன்னா கிடைக்க மாட்டாங்களா நான் சொல்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஆள் கிடைக்கும். அது லவ்வராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்களாவே இருக்கலாம், இல்லை சொந்தக்காரில் இருக்கலாம். ஏதோ ஒரு உயிர் உங்ககிட்ட சரி நீ சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உயிர் கிடைக்கும். கண்டிப்பாக தேடுங்க, நம்பி பேசுங்க, நல்லபடியாக நடக்கும், சரிங்களா? அதாவது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இல்லாமல் எது வரைக்கும் சொல்ல முடியுமோ அது வரைக்கும் சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தாண்டி நீங்கள் இன்கேஸ் யாரும் லவ் பண்ணுறீங்க, கல்யாணமாக மாற்றணும்னா கல்யாண வீட்டில் நல்லா இருக்குங்க. நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி சனி பயிற்சி அப்போது டைமில் தான் கல்யாணமே நடக்கும். ஸ்டேபிளான கல்யாணமே, இந்த ஸ்டேபிளான விஷயங்கள், வீடு வாங்குறதோ கல்யாணம் நடக்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த டைமில் நடக்கும். என்னென்னா கொஞ்சம் போராட்டங்களோடு நடக்கும், சரிங்களா? சோதனையை சாதனையாக்குறது தான் மனிதன். ஸோ கொஞ்சம் போராட்டங்களாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இப்போ கல்யாணத்துக்கு தேடுறோம், மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் தேடுறோம், இல்லை புரோக்கர் வச்சு தேடுறோன்னா பொண்ணு மாப்பிள்ளை வீடோடைய பேக்ரவுண்டை பற்றி ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. இல்லை சார் நல்லா தெரிஞ்சவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா
நீங்கள் அந்த கல்யாண விஷயத்துக்கு பேச போகிறீங்களா, கூட யாரை கூப்பிட்டு போகிறன்றதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் நான் எடுத்து பண்ணுறேன்ற பேரில் வந்து குழப்பி விட்டு போயிடுவாங்க. நடத்த வேண்டிய கல்யாணத்தையே குழப்பி விட்டு போயிடுவாங்க. அப்படி சில மீன் மக்கள் இருக்காங்க, ஜாகிரதையாக இருங்க. இல்லை சார் எங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் பேசிட்டேன், எல்லோரும் ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு போகிறோம், ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து யார் வருவாங்கன்னு தெரியாது. அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்போ என்னென்னா நம்ம சைடு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஆப்போசிட் சைட்லேருந்து யார் எப்படி பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி நம்ம கூட ஒரு ஆளை வச்சுக்கணும். ஏன்னா மாப்பிள்ளையோ பொண்ணு அந்த டைமில் பேச முடியாது ஸ்டார்டிங்கில் ஓப்பனாக. பெரியவங்க வேறு யாருன்னா தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் அரேஞ்ச் மேரேஜில் நடந்துட்டு வருது. ஸோ நீங்கள் அந்தமாரி கரெக்டான ஆளை கூப்பிட்டு போனீங்கன்னா மேரேஜ் நல்லபடியாக நடக்கும். மேரேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வழிமுறைகள், பிரார்த்தனைகளும் இப்போ நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். வேலையில் முன்னேற்றங்கள் அடைய எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸில் முன்னேற்றம் அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடைசி ஒரு வருஷம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலையில் நம்ம சொல்கிறது தான் கேட்பாங்க. ஆனால் கடைசி ஒரு வருஷமாலாம் சரி கேட்கல மக்கள். அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். நீங்கள் என்னென்னா தெய்வத்தை பிடிச்சிங்க, உங்களுக்கான தெய்வத்தை பிடிங்க. முக்கியமாக இப்போ சிம்மத்தில் வந்து கேது இருக்கார், சனி பகவான் பார்க்குறாருன்னா லக்ஷ்மி நரசிம்மர் சூப்பராக வேலை செய்யும். லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க. இல்லை ஆஞ்சநேயர், ராஜ கணபதி, இவங்களெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரெகுலராக வேண்டிட்டு வர உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாகும். இவங்கள கோவில்களுக்கு போகலாம். இவங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கலாம். இவங்களுடைய மந்திரங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து ஜபிச்சுட்டு வரலாம். மந்திரம்லாம் நிறைய பேர் வீடியோவில் கேட்குறீங்க. மந்திரங்கள் அப்படி சொல்லக்கூடாதுங்க. அது ப்ராப்பராக ஒரு குருவை வச்சு ஒரு தீட்சை மாதிரி தான் வாங்கணும். வேணுன்றவங்க தனியாக கன்சல்டிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சனி பேச்சு அப்போ எது ஜாகிரதையாக இருக்கணும்னா பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. பணம் விஷயத்தில் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னாவே ஜெயிச்சிடலாம். நீங்கள் நம்ம சொன்ன இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சியாக அமையும். மேலும் நம்ம சனி பயிற்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசி லக்னத்துக்கு ஓவராலாக எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், பர்சனல் வாழ்க்கை, கல்யாணம் ஆகிறது, லவ் மேரேஜ், நீங்கள் குழந்தை பிறப்பு, இதை பற்றிலாம் பார்த்தோம். உடல்நிலை, கடன், இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றியும் பார்த்தோம். இது வந்து ஒரு ராசிக்கும் தமிழர்களில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு ஜென்ரலாக சொல்லிட்டோம். நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுங்களில் முக்கியமான விஷயங்கள் நடக்குது, ஐயா எனக்கு இது கொஞ்சம் கிளியாரிட்டி வேணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்து பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி வந்துருச்சுன்ட்டு யாரும் அலற வேணாங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளோலாம் கெட்டவர்லாம் கிடையாது. சொல்லுவாங்க சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னுவாங்க. இவர் அள்ளி கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரகத்தை கூட நம்மளுக்கு அலைன் பண்ண தெரியணும். இந்த கிரகத்தோடு நம்மளுக்கு போக தெரிஞ்சதுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான தெய்வ வழிபாடுகள், சில சீடு தெரப்பின்னு சொல்லுவோம். விதைகள் மூலமாக வழிபடுற சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தெய்வ வழிபாடை கூடவே சனீஸ்வரர் வந்து மங்கள சனீஸ்வரர் நிறைய இடத்துல இருக்காங்க. நம்ம மங்கள சனீஸ்வரர் நேராக திருக்கொள்ளிக்காடுக்கு போயிடுவோம், இல்லை திருநள்ளாறு போயிடுவோம். ஓகே, அவங்களாம் மெயினான பெரிய கோவில்கள். ஆனால் நம்ம வீடு பக்கத்துங்கள்லேயே அவ்வளவு கோவில்கள் இருக்குது, மங்கள சனீஸ்வரர் இருக்குது. இப்போ ஒரு குக்கிராமங்கள் நோக்கி தான் வரேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழைய சிவன் கோயிலெலாம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பொது மக்களுக்காக எத்தனை ஊராக கோயில் கட்டியிருக்காங்க. பழைய சிவாலயங்கள் போங்க, அங்கே வந்து சனீஸ்வரர் பகவானை வழிபடுங்க. சனீஸ்வரர் பகவான் குடும்பத்தோடு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் மனைவி ஜேஷா தேவி, குழந்தைங்க குளிகன் மாந்தியோட குடும்பத்தோடு எங்கே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டில் ஒரு கோவில் இருக்குது, முக்தீஸ்வரர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊருக்கு ஒரு கோவில் இருக்குது, இல்லை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. இந்த மங்கள சனீஸ்வரரை வழிபட எல்லாமே மங்களமாக உண்டாகும். மெயினாக என்னென்னா இவர் வந்து டிசிப்ளின் கேட்பார். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், சுத்தமாக இருக்கணும். அதாவது 4 நாளைக்கு ஜீன்ஸை துவைக்காமல் போட்டு நிற்பேன், குளிக்காமல் சாட்டர்டே சண்டே அப்படியே உக்காண்ட்ருவான். ஆனால் இன்றைக்கி எல்லாமே லட்சமாகி கோடியாகி கொட்டணும்னா கொட்டாது. ஏன்னா அழுக்கு இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் அதிகமாக ஆகிட்டே இருப்பார். அப்போது தினமும் காலையில் எழுந்தோன்னு குளிச்சிருங்க. சூரிய பகவான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துக்கணும். 5 மணிக்கு தான் எழுந்து குளிச்சிட்டிங்கன்னா இதுதான் வாழ்வியல் பரிகாரம். எல்லாம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு இப்படி எள்ளு விளக்கு எதுனா எனக்கு சரியாகுமானா ஆகாது. சரிங்களா? வாழ்வியல் பரிகாரம். காலையில் எழுந்துக்கோங்க, குளிச்சிருங்க. தொடர்ந்து வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கருப்பு உளுந்து கஞ்சி
வாரத்துக்கு ஒரு தடவை குளிங்க. இது மாதிரி நம்ம சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் நிறைய சொல்லுவோம். பிளாக்கு, க்ரேலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பின்னாடியும் ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. ஏன்னா கலர் ஹேட்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், எனக்கு கைடன்ஸ் பண்ண சார், என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவன் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை வச்சுருக்கான். பிரச்சனை கூடவே சொல்யூஷனும் வச்சுருக்கான். ஜஸ்ட்டு அந்த சொல்யூஷன் எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிடலாம். நம்மளுக்கு புரியலையா, இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும்போது அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அருளால் எல்லாமே நல்லதே நடக்கு. டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.